நானும் கையால் லைக் பண்ணுங்கள். மேலே த்ரீ டாட் பட்டனில் கிளிக் பண்ணி லைக் கொடுங்க. ஒவ்வொருத்தரோட ஃபோன்லேயும் ஒவ்வொரு மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. உங்கள் ஃபோனெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் என்னாச்சு பதில் உங்கள் கைக்கு? அப்படியா? நோக்கியா ஃபோன்லேருந்து லைவ் வந்துருக்குறீங்களா? அடடா, அதிசயம்ப்பா. பரவாயில்லையே, நோக்கியா ஃபோன்லேருந்து கூட லைவ் வராங்களே. அவ்வளோ வாங்குற அளவுக்கு நான் அவ்வளோ வசதி இல்லைங்க இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபோனே என் பிரதர் வாங்கி கொடுத்தது எனக்கு. ஒரு 9 மந்த் ஆகுது அந்த ஃபோன் வாங்கி. 10 மந்த் இருக்கணும், 10 மாதம் இருக்கணும். இந்த ஃபோனை ஒரு போட் வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அந்த வாட்ச் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன். என் பையன் வாங்கிட்டு அடுத்த நாளே கீழே போட்டு உடைச்சிட்டான். கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆச்சு. இன்னைக்கோ வந்து அது இன்னும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டான். சூப்பர். ஏன்பா யாராவது வாங்கப்பா, நானே இவ்வளோ நேரம் தான் தனியாகவே டைப் பண்ணுறது. சபிக்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் வேணால் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன், அப்புறமா என்ன வருறேன். நீங்கள் எனக்காகலாம் ரொம்ப நேரம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். நான் சும்மா சொன்னேன். ஓகே, இல்லை வெயில் அப்படி காயுது ஜாஸ்தி. நீங்கள் லைஃப் ஸ்டைல் எப்போ வருவீங்க? எப்போ டைம் ஆகுது? ஒரு 6-7 மணி அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இந்த லைவ் முடிச்சேன்னா. ஏன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு வேலை இருக்குது வீட்டில். கொஞ்சம் பார்த்து தான் கேட்க வேலை இருக்குது. அப்புறம் சிக்கன் கடைக்கு போயிட்டு சப்போஸ் பிரியாணி செஞ்சுன்னா திரும்ப சிக்கன் கடைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வரணும். அப்படியே கூட கொஞ்சம் திங்ஸ்லாம் வேண்டியிருக்கேன். நான் கீ ரைஸ் செஞ்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாமா? இதே நீங்கள் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இது செய்யலாம், எது பெட்டர் பார்க்கலாம். டைம் எப்படின்ட்டு அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நேற்று தான் பிரியாணி வேறு செஞ்சோம். அதுவே நைட் வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம். திரும்ப பிரியாணியா பெட்டர் ஐடியா, கீ ரைஸ் பெட்டர்.